அனைவருக்கும் வணக்கம். நமது மயிலோசை யூடியூப் சேனல் அந்த நிர்வாகத்தாருக்கு எனது வாழ்த்துக்களும் எனது பூரண ஆசியும் என்றென்றும் உரியவை. நான் புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுளின் அடிமையில் நான் ஒருவன். இப்பொழுது பொதுமக்களுக்காகவும் எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் கடமை என்று உணர்ந்து கொள்வதை நான் தர்மம் என்று கருதுகிறேன். இப்பொழுது நம்ம பேச வேண்டிய ஒரு விளக்கம் பக்தியும் ஞானமும் என்ற ஒரு தலைப்பை சிறிய அமைப்பில் எடுத்துக்கொண்டு முடிந்த கருத்துக்களை விளக்க உரை செய்வதற்கு தான் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறேன். இப்பொழுது சமீப காலமாக யூடியூப் மூலமாக வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவில் அருள் வாக்கு சித்தர் கூறுவது ஆச்சரியம் என்னும் ஒரு தலைப்பிலே நீங்கள் என்னை கருப்பசாமி என்னும் ஒரு வடிவத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லோருடைய உள்ளத்திலும் பார்த்து மகிழ்ந்து பக்தியோடு உணர்ந்து கொண்ட ஒரு உள்ளத்தில் தெய்வமாக நான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் தெய்வம் இல்லை, நான் கடவுளின் அடிமை என்பதுதான் என்னுடைய உண்மையான நம்பிக்கையும் சத்தியமான அர்த்தமும் ஆகும். எனது பிரார்த்தனையும் எனது மனதும் பகவான் பக்கத்திலே அடிமையான ஒரு காரணத்தினால் பொதுமக்களுடைய செய்திகள் எனக்கு தெரிகிறது. என்னை அண்டி வந்தவருடைய குறைகள் எனக்கு புரிகிறது. அந்த குறைகளை தீர்ப்பதற்காக அந்த வாக்கு சக்தி பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய குறைகள் தீர்வதற்காக எனது முழுநேர பிரார்த்தனைகள் இறைவன் பக்கம் செவி சாய்க்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய உண்மை தத்துவம். இதை பெரிதாக புரிந்து கொண்டு பக்தி கொண்ட மக்களும் இருப்பார்கள், இதை புரியாமல் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற மக்களும் இருப்பார்கள், இதை புரிந்து கொண்டு இருக்கிறது என்று நடுநிலையோடு சிந்தித்துக் கொண்டவர்களும் இருப்பார்கள். இது இந்த உலகத்தின் இயற்கை. ஆனால் எல்லோரும் வாழ்வதற்காகத்தான் ஒரு பக்தன் ஒருவன் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஞானத்தின் முதல் படியாகும். பக்தி ஆண்டவன் மீது அன்பு கொண்ட ஒரு நிலைக்கு பக்தி. அந்த பக்தியிலே 3 விதம். ஒன்று காரிய பக்தி, இன்னொன்று பரம பக்தி, இன்னொன்று கபட பக்தி. இந்த பக்தியிலே 3 விதம். காரிய பக்தி, கடவுளே என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வை, உனக்கு என்னால் என்ற திரு காணிக்கைகளை நான் செய்கிறேன் என்று மனிதன் தன் காரியத்துக்காக இறைவனை வழிபட்டுக் கொள்கிற பக்தி காரிய பக்தி. இன்று கலியுகத்தில் நடந்து கொண்டிருப்பது அதுதான். ஆனால் அது தவறில்லை. அவன் யாரிடம் போய் இந்த மனிதன் கேட்பான்? இறை தூதர்களிடம், குருமார்களிடம், கடவுளிடம். இந்த 3 விதத்தில் தான் அவன் தன் குறைகளை கேட்டு தீர்த்து கொள்ள முடியும். அந்த காரியத்தை நிறைவேற்றினால்தான் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பூரணமாகும். அது நிறைவேறாத பட்சத்தில் அவனுடைய உள்ளம் கூறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி என்றால் அவன் வைத்த பக்தி காரிய பக்தியாக இருந்தாலும் அது நியாயமானதுதான் என்பதை புரிந்து கொள்வோம். பரம பக்தி, எல்லா செல்வங்கள் இருந்தாலும் அத்தனை செல்வங்களையும் இறைவனுக்காக துறந்துவிட்டு இவை அனைத்தும் நிலையாதது, இது நிலையுள்ளது அல்ல, இந்த செல்வங்கள், இந்த பாசங்கள், இந்த உறவுகள் இவைகளெல்லாம் நிலையானது அல்ல, ஆண்டவன் ஒருவனுடைய அன்பு ஒன்றே, பகவானின் தஞ்சம் ஒன்றே நிலையானது என்று நினைத்து தன்னை இறைவனிடம் அடைக்கலப்படுத்தி கொண்ட நிலைக்கு பெயர் பரம பக்தி. இந்த பரம பக்தியிலே இருந்தவர்கள் தான் நமது முன் குருமார்கள். அகத்தியர், புலஸ்தியர்கள் 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு முன்னோடியாகவும் அவர்களுடைய அடிமைகளாகவும், கடவுள் அடிமை, மனிதனுக்கு அடிமை அல்ல, கடவுளின் அடியார்களாகவும் தன்னை மெய்ப்பிடித்துக் கொண்டவர்கள் தான் சித்தர்கள், ஞானியர்கள், யோகியர்கள். இவர்களெல்லாம் பரமபக்தி நிலையிலே வந்தவர்கள். இந்த கடவுளின் அடியார்களில் இல்லறு சன்னியாசம் என்ற அடிமைகளும் உண்டு.
மனைவி, மக்கள், குடும்பங்கள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்கள் இருக்கும் பொழுதும் தன்னுடைய உள்ளத்தை இறைவன்பால் திருப்பி பகவான் மீது நிறையான அன்பை செலுத்தி அதில் ஞானத்தை பெற்று இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இல்லற சன்னியாசி என்றும் இல்லற ஞானிகள் என்றும் சம்சார துறவி என்றும் பெயர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலைகளில் நமக்கு நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் நமக்கு காட்சியளித்தார்கள். அந்த அந்த அடியார்களும் இந்திய நாட்டின் பெருமையை விளக்கியவர்கள் தான். ஆகையினால் பக்தியின் அடிப்படையில் தான் இந்த ஞானம் வளர்கிறது என்பதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது பக்தியை பற்றி நாம் இதுவரை சொல்லவில்லை, இப்பொழுது சொல்லுகிறேன். கபட பக்தி. கடவுளை வழிபட்டு கொண்டே உள்ளத்தில் வஞ்சகம், சூதுவாது, பிரத்தியாரை கெடுப்பதற்காக இறை வழிபாடு செய்வது, இவைகளெல்லாம் கபட பக்தி. இது பக்தி என்னும் பேர் தானே தவிர கபடம் இருந்தால் அதுக்கு பேர் பக்தி இல்லை. ஆனாலும் அந்த பக்தனுடைய அடையாளத்தையும் அங்க லட்சணத்தையும் அலங்காரத்தையும் வைத்துக்கொண்டு இந்த கபடங்கள், சூது, வாது, வஞ்சனை, போட்டி, பொறாமை, சச்சரவுகள் இவைகளையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு இறை வழிபாட்டை வைத்துக் கொள்ளக்கூடிய தவறான நிலையை கபட பக்தி என்று சொல்வார்கள். இது இறைவனால் அங்கீகரிக்கப்படாதது, ஞான மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாதது. தனக்கு புரியாதவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு உண்மையான பக்தன் இல்லை. அவன் கடவுளால் ரட்சிக்கப்படக்கூடியவனும் இல்லை. ஆகையினால் அந்த பக்தி நமது இலக்கணத்துக்கு பொருந்தாதது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் அறியாமை உடையவனாக இருப்பான், ஒரு ஞானி அறிந்தவனாக இருப்பான். அறிந்தவன் ஞானி என்று நாம் உணர்கிறோம். ஆனால் ஞானிக்கும் மதிமயக்கம் வருவது உலகில் உண்டு. வரும் காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார், இவையெல்லாம் விதி என்று சொன்னான் பாரதி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய விளக்கத்தை நாம் சொல்வோம். பட்டினத்தடிகளார் சுவாமிகள் ஒரு சிறந்த ஞானி. அவர்கள் தனது கிராமத்தில் இருந்து மற்றொரு கிராமத்திற்கு வழிநடையாக செல்கிறார். அப்பொழுது பசிக்க வேளை யாருடைய வீட்டில் வாசல் போய் நின்று கைதட்டி கொண்டு திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவார். சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ளவர்கள் உணவு கொடுப்பார்கள். இவர் நல்ல வயிறார உண்பார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளை அந்த தருணத்தில் அவர் பெற்றிருந்தார். இதுதான் விஷயம். பக்கத்து கிராமத்துக்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பசி எடுத்து விட்டது சுவாமிக்கு. ஒரு வீட்டின் வாசல் பகுதியில் தெருவில் இருந்து ஒரு பெண் தன் வீட்டை திறக்க சென்றாள். சுவாமி எப்பொழுதும் போல கையை தட்டி கொண்டு அம்மா திருச்சத்தம்பலம் என்று சொன்னார். அந்த அம்மா அறியாமை உடையவர் கொஞ்சம் சிந்திக்கும் விஷயத்தை விட்டு சினக்கும் குணம், கோபம் உள்ள குணம் உள்ள பெண்மணி போருக்கு அது. சன்னியாசி பையன் கையை தட்டி கூப்பிடுறார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சாமியை ஒரு வார்த்தை பேசினார். இவர் சிரித்தார். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்தான். அவன் யார் என்றால் அந்த அம்மாவுடைய கணவன். வந்தவுடன் பட்டினத்தாரை படார் படார் என்று அடித்து விட்டார். இவர் உடனே அதற்கு கூறினார், படுமனமே படு, படுமனமே படு. வயிறு கேட்டதற்கு நீ பசிக்கென்று உரைத்தாய். வாய்விட்டு கூறுவதற்கு முன்பு கை தட்டியது. ஆகையினால் அவன் கையால் என்னை தட்டிவிட்டான். ஆகையினால் மனமே நீ அடங்கவில்லை என்று தன்னுடைய மனதுக்கு கட்டளையிட்டார். சாமியுடைய தத்துவம் அது. நெஞ்சோடு புலத்தல் என்று சுமார் 100 பாடல்கள் வரை அவர் பாடியிருக்கிறார். இதில் தான் மனதோடு அவர் ஒப்பிட்டு தன் மனதுக்கு கட்டளையிடுகிறார். தன் மனதுக்கு கட்டளையிடுகின்ற அந்த நேரத்தில் அடித்தவனுடைய நண்பன் அங்கிருந்து வருகிறான். பட்டினத்தாரை அடித்தவனுடைய நண்பன் வருகிறான். வந்தவுடனே அடே பாவி, யாரை அடித்தாய் தெரியுமான்னு. என் மனைவி ஒரு கைதட்டி கூப்பிட்டாரா, அதான் அடித்தோம்னா. அதுக்கு அவர் சொன்னார், நீ யாரை பார்க்க வேண்டும் என்று 3 நாட்கள் விரதம் இருக்கிறாய் அப்படின்னு அந்த நண்பன் கேட்டான். பட்டினத்தாரை பார்க்கணும்னு நான் விரதம் வந்தேன். அந்த பட்டினத்தார் தாண்டா இவரை போய் அடிச்சுட்டே.
உடனே படாது கால் விழுந்து கும்பிட்டான். ஐயனே, உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து 3 நாட்கள் நான் தவம் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் என் கையால் உங்களை அடித்து விட்டேனே சாமி, இது என்ன பாவமோ என்று மனதில் நொந்து கொண்டான். ஒருவனே பட்டினத்தார் உடனே அவரை கட்டி தழுவி கொண்டார். அன்பு மகனே, என்னை அறியாத பட்சத்தில் என் மீது பற்று கொண்டாய், என் மீது பக்தி வைத்தாய், காண வேண்டும் என்று உள்ளத்தால் தவம் இருந்து கொண்டாய். ஆனால் யாரோ எவரோ என்று தெரியாமல் நீ அடித்து விட்டாய். அது மனிதனுடைய இயல்பு, தவறில்லையப்பா, வா உன்னுடைய வீட்டுக்குள் போகலாம். அப்பொழுது வீட்டுக்குள் போன உடனே வயிறார சாப்பிட்டார். நல்ல சாப்பிட்டு முடித்த உடனேயே அருமையாக சொன்னார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னமும் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் நோகேன். இப்பொழுது நான் பசின்னு சொல்லி சாப்பாடு கேட்டேன் உங்கள்கிட்ட. அறியாமையின் காரணத்தினால் உன்னுடைய கணவன் என்னை அடித்து விட்டான். இதுல என்னுடைய தவறு எது என்பதை நான் உணர்ந்தேன். உண்ண உணவே வேண்டுமென்றாலும் உருக்கமுடன் கேட்பது பண்பு. அதை விட்டுவிட்டு கைகட்டி நான் கேட்டதுதான் தவறு. அது தமிழ் பண்பாட்டுக்கு உங்களுடைய கலாச்சாரத்துக்கு பொருந்தவில்லை. அந்த அறியாமைதான் என்னை பட வைத்தது. ஆகையினால் படுமனமே படு. ஞானியாக இருந்தாலும் மதிமயக்க வருவது இயற்கை என்பதை அந்த இடத்தில் உணர்த்தினார். பக்தன் என்பவன் அறியாமை உடையவன் என்பதற்கு பக்தர் கோலத்தில் யார் வந்தாலும் அவன் மீது அன்பு வைக்க வேண்டும், அவன் மீது பக்தி வைக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை மறந்து சராசரி மனிதன்தானே என்று ஒரு மனித உணர்வில் சிரத்தை மேற்கொண்டு அடியாரை அடித்து விட்டான். அது பக்தனுடைய அறியாமை. ஆக அறியாமை என்பது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கிறது. எல்லாம் தெரிந்தவரும் இந்த உலகத்தில் இல்லை. இறைவன் மீது அன்பு கொள்வது பக்தி. அதை நீடித்து தியானத்தில் இருந்து தவத்தை மேற்கொண்டு தன்னுடைய அறிவையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்ற சக்திக்கு பெயர் ஞானம். அந்த ஞானத்தை மேற்கொண்டவர் சுவாமி பட்டினத்தார். குறிப்பிட்ட காலங்களுக்குள் தன்னுடைய ஆன்மாவை உடலை விட்டு பிரித்து மீண்டும் தன்னுடைய உடலுக்குள் சேர்க்கின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு பேர ஆற்றலையும் ஒரு சித்துவையும் அவர் பெற்றார். ஆகையினால் அவரை சித்தர் என்றும் ஞானி என்றும் உலகில் கூறுவார்கள். நாமும் இந்த உள்ளத்தில் இறை மார்க்கத்தை கொண்டு கடவுள் மீது அன்பு கொண்டு நம்முடைய உணர்வுகளையும் அறிவையும் அடக்கி ஆன்மாவை எழுப்பக்கூடிய ஒரு மனோபக்குவம், ஒரு தவ சக்தி கிடைத்துவிட்டால் இதை நாம் செய்ய முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது வெளிநாட்டில் இருந்து எனக்கு எத்தனையோ பேர்கள் போன் செய்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து போகிய எல்லா நாடுகளிலிருந்தும் எனக்கு போனில் தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் இங்கு இருந்து கொண்டே அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை எனக்கு கூற முடிகிறது. அப்படி கூறுவது மட்டுமின்றி இல்லாமல் அவர்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் சக்திகளும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலைகளுக்கு பெயர் தான் சித்து நிலை என்பது ஆகும். நீங்கள் இருக்கின்ற வீட்டுக்குள் என்னென்ன இருக்கிறது, உங்கள் உள்ளத்துக்குள் என்னென்ன இருக்கிறது, சில காலங்களுக்கு முன்பு இப்படி நடந்தது, அவருடைய அங்க அடையாளம் இப்படி இருக்கிறது, நீங்கள் இன்னென்ன நினைவுகளை இணைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், இப்பொழுது உங்கள் தொழில் இந்த விஷயமாக இருக்கு என்ற விதத்தை எல்லாம் அவர்கள் எங்கோ இருந்து ஒரு நாட்டிலிருந்து கேட்டாலும் போன் மூலமாக நாம் இதை சொல்லுகிறோம். அப்படி அவர்கள் இருக்கும் இடத்தை கண்களால் பார்க்கிறோம். அவங்க இருக்கின்ற கிளைமேட், அந்த காலநிலைகளை நம்முடைய உணர்வுகளால் உணர்கிறோம். இத்தனை நிலைகளையும் அடைந்து இந்த மக்களுக்கு இப்பொழுது நம்ம 10 நிலைகளில் பக்குவமான வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பெயர் ஞான நிலை, சித்து நிலை என்பது ஆகும். மனைவி மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் மீது கொண்டுள்ள ஒரு பாசம், ஒரு பக்தி இந்த தவநிலையை வளர்த்து விடுவதற்கு காரணமாக இருந்தது. அதற்கு மூல காரணமாக என்னுடைய குருநாதர் பாண்டி சித்தர் அவர்களுடைய ஆசியும் வழிகாட்டுதலும் எனக்கு சிறப்பாக அமைந்தது. இந்த ஞான நிலையை நான் பெறுவதற்கு காரணம் பிறவி பயனாக இருந்தாலும்
அதை தட்டி எழுப்பி தரத்தோடு நிற்பதற்கு என் குரு அவர்கள் பாண்டிச்சித்தர் அவர்கள் எனக்கு வழிகாட்டினார். எந்த மனிதன் ஒருவன் தன்னுடைய குருவையும் தன்னுடைய தர்மத்தையும் உணர்ந்து கொள்கிறானோ அது இந்த உலகத்தில் பெரிய பாக்கியமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த ஞான நிலைகளை பொதுமக்களுக்கு நாம் பயனுள்ளதாக ஆக்கி எல்லா மக்களும் என்னுடைய பக்தி நிலைக்குள் வந்து நான் கூறுகின்ற ஞான வழிகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய துயரங்களை நீங்களே தீர்த்து கொள்ளும் விதத்தை நான் பயன்படுத்த உங்களுக்கு கருவியாக இருப்பேன் என்பதற்கு அடையாளமாக இந்த வாக்குமூலத்தை இந்த ஞானமும் பக்தியும் என்னும் தலைப்பில் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.